வணக்கம். இந்த பர்சனல் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேங்க. பட் அதற்கான ஒரு தேவை வந்துட்டதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நம்மளோட காணொளிகளில் தொடர்ந்து நம்ம வாய்ஸ் ஓவர் மூலியமாக நம்ம வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பே இல்லை, தேவையும் வந்திருக்காது. பட் மூஞ்ச காட்டி தான் வந்து பேசும். ஒரு இன்டர்வியூ கூட வந்து நம்ம பண்ணியிருந்தோம் சல்லியர்கள் படத்தை பற்றி. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வலியாக இருந்துச்சு, மூஞ்சில் வந்து காயங்கள் பட்டுருச்சு. பட் ஏற்கனவே வந்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட நம்ம நேரம் வாங்கியிருந்ததுனால கிழிஞ்ச சட்டையோட கிழிஞ்ச மூஞ்சோட வலியோடு போயிட்டு ஒரு இன்டர்வியூன்றப்போ ப்ரொஃபைல் ஷாட் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து பேசிட்டேன். பட் அடுத்த நாள் உங்ககிட்ட நேராக இந்த மாதிரி உட்காந்து பேசணுன்ற வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து காணொளிகள் பதியாமல் இருக்கவும் முடியாது. அதனால் இந்த முகத்தோடையே உங்கள் முன்னாடி வந்து உட்காந்து பேச வேண்டிய தன்மை வந்துருச்சு. அப்போ தான் என் நண்பன் கூப்பிட்டு சொன்னான், டேய் உன் மூஞ்ச உன்னோட மற்றவங்க தாண்டா அதிகமாக பார்க்குறாங்க, ஏன்டா அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குற, பல பேர் டிவிலெலாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்து நீ வீடியோ பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு சொன்னால். அப்போ தான் வந்து சரி, வீடியோவும் பண்ணாமல் இருக்க முடியாது, ப்ளஸ் கொஞ்சம் டீசெண்டாகவும் அப்பியர் ஆகணும். பட் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணொலிகள் கீழே வந்து ரொம்ப அன்பாக என்னையாச்சு உனக்கு என்னையாச்சுன்னு சொல்லிட்டு நிஜமாகவே அவ்வளோ ஒரு பயந்து வந்து கேட்டாங்க. இது எனக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, அன்றைக்கி வந்து நியூ இயர் ஈவினிங் அன்றைக்கி ஃப்ரெண்டோட வந்து ஒரு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கப்போ ஒரு தம்பி வந்து கேட்டான், நிறுத்தி அண்ணா என்னண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேட்டது எப்படி இருந்துச்சுன்னா, உரிமையோட டேய் இது நான் பார்க்குற டெய்லி பார்க்குற மூஞ்சிடா, என்னடா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அன்போட ஒரு அதட்டெல்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஓகே, மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி தோணிருக்கோம்ல, நம்ம வந்து அதை கடந்து போகக்கூடாது, பர்சனல் லைஃப்னு சொல்லிட்டு கடந்து போகாமல் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த காணொலி பண்ணேன். அதில் நிறைய பேர் அன்பாக கேட்டிருந்தது மட்டும் இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இவன் எங்கேயோ போயிட்டு நல்லா நியூ இயரில் உளுந்து வாரியிருக்கான்டா அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி குடிச்சிட்டு போய் எங்கேயோ விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நியூ இயர்னாலே உடனே எல்லாருக்கும் தான் தோணும். இன்னும் பல பேர் சொன்ன முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரங்க ஆட்கள், அதாவது திமுக குண்டாஸ் வந்து இவனை வச்சு மூஞ்சில் பூரா விட்டுருக்காங்க, செம்மையாக அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு எதிராக பேசினதுனால. குறிப்பாக ரீசெண்டாக நம்ம பண்ணக்கூடிய ஸ்பூஃப்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கதை கட்டியிருந்தாங்க. நம்ம வீட்டிலே நம்மளுடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ரொம்ப வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் என்னையா பார்த்து போகக்கூடாதா, இல்லை நீ அப்படி போயிருப்பேன்னு சொன்னாலும் இந்த காணொலி கீழே போடுற கமெண்ட்ஸ்லாம் பார்த்து அவங்களே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி வந்து சிரித்தது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஒரு நையாண்டி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, உண்மையை உடச்சி சொல்லிடுவோம். அதன் மூலிமா இன்னொரு பெரிய முடிவோ எடுத்துருக்கோமே, அதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முக்கியமாக ஒரு காட்டிக்கிறது அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து இந்த கேமராக்கு தள்ளி எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்டியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்னை நல்லவனாக காட்டிக்கணும்னு எனக்குமே வந்து ட்ரை பண்ணதே இல்லை, பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக காட்டிக்கணும்னு ட்ரை பண்ணதே இல்லை. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னோடய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத எனக்குமே பிரதிபலிச்சுட்டே இருந்திருக்கேன். ஒரு இயல்பான மனுஷனாக இருந்தாலும் நீங்களும் என் கூட ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் பண்ணுற தப்பையும் என்றைக்குமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணதே இல்லை, பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய நண்பரும் நிறையா காணொலிகள் பண்ணியிருப்போம். அந்த சிகரெட் குறித்து வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருப்பேன். அந்த சிகரெட் குறித்து பாட்காஸ்ட் பண்ணப்போ நீ வந்து சிகரெட்லாம் நீ அடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் அடிக்க மாட்டேன், சிகரெட்டை விட்டேன், அந்த தைரியத்தில் தான் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறேன். அப்போ ஆல்கஹால் பற்றி எப்போ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். அப்போ நான் வந்து யோசிச்சுட்டு அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே ஒரு துளி ஆல்கஹால் கூட ஒரு சோஷியல் ட்ரிங்க்குங்கோ இல்லை பியர்ன்னு சொல்லியோ இல்லை ஒரு ரவுண்டு ஒயின்னு சொல்லியோ எதையுமே நியாயப்படுத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு சொட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தாமல் எப்போ அதை வந்து விலக்கி வைக்கிறனோ அன்றைக்கி வந்து உரிமையோட மனசில் எந்த ஒரு கலங்கமே இல்லாமல் அதை குறித்து விழிப்புணர்வு ஒரு பாட்காஸ்ட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெகு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு நீள பாட்காஸ்ட் வந்து ஆல்கஹாலிசம், அதை குறித்து வந்து அதோட அடிக்ஷன், அதன் மூலிமா எப்படி பல குடும்பங்கள் வந்து நாசமாக போயிருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க இண்டஸ்ட்ரி, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கேவலமான ஆல்கஹால், அரசாங்கமே ஆல்கஹால் நடத்துறது, இந்த மாதிரி ஒரு முழு நீள பாட்காஸ்ட்டு உங்களுக்கு டியூஸ்டே மார்னிங் வந்து சேரும். நண்பர் பாரி அவர்கள் கூட தான் அவங்களோட ரொம்ப ஃபேவரட் கெஸ்ட்டு. ஸோ ஏன் அப்போ நீ விட்டுட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். என்னன்னா இப்போ இந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, நியூ இயர் அன்றைக்கி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால குடிச்சிட்டு எங்கேயோ போய் விழுந்துட்டா அப்படின்னு சொன்னது. ஸோ நம்ம அதை அப்படியே பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ஓகே, இவர் இப்படி தான் குடிச்சிட்டு போயிட்டு இங்கே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டார் போல், ஒரு நார்மல், அவர் உட்காந்து நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்காரு, ஸோ குடிச்சிட்டு போய் விழுறதும் ஒரு நார்மல் சீன் தான் போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக எடுத்துப்பாங்கல்ல. இது நம்ம வந்து நைட்டு போயிட்டு இருந்தோம், நியூ இயர்க்கு வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகலான்னு போயிட்டு இருக்கப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேஃபாக போனாலும் மற்றவன் எப்படி வரான் அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ரோட்டில் வந்து முடிவு செய்யப்படும். அப்படிங்கிறனால அன்னைக்கு அந்த கேபா இல்லைன்னு தெரியல, ஒரு வெள்ளை கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போனாங்க. போயிட்டுருக்கப்போ வந்து ஒரு டேர்னிங்கில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக் வந்து நம்மளோட வண்டியில் லைட்டாக தான் வந்து பட்டுச்சு. நம்ம ஒரு 50-60 வந்து போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரமான தரையில் டக்குன்னு பிரேக் பிடிச்சோன்னே வாபுல் ஆகி வந்து கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை பெரிய ஸ்பீடாக போகாதனாலையும் ஹெல்மெட் போட்டிருந்தனாலையும் வந்து லெஃப்ட் சைடு நம்மளோட முகத்தில் ஊனி கொஞ்சம் தூரம் தேய்ச்சிருச்சு. எனக்கு அப்போயே தெரிஞ்சிச்சு, ஆஹா மூஞ்சி லைட்டாக காரிடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வாங்காத அடியா, சீக்கிரம் சரியாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி என் நண்பர் வீட்டில் போய் தூங்கிட்டேன். பட் அடுத்த நாள் தான் அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசாக வந்து தெரிஞ்சது. அப்படி இருக்கிறப்போ வந்து
இது நடந்த விஷயம் இதான ஒரு பேக்ரவுண்டு. பட் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸில் நான் இதை பண்ணலை. பட் இருந்தாலும் நம்மளை பற்றி ஏன் அப்படி தோணுது? நம்ம என்றைக்குமே ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க எதிரானவன், நீங்களும் குடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சோஷியல் ட்ரிங்கிங் எனக்கே நான் ஒரு நியாயம் சொல்லி வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ இதை காரணமாக வச்சு இந்த கிரிஞ்சாக நிறைய பேர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. பட் நியூ இயர் ரெசல்யூஷனில் இது வந்து பட்டு திருந்துறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் பட்ட இந்த ஒரு ஆக்சிடென்ட்டு, அதுக்கு நீங்கள் நிறையா போட்ட கமெண்ட்டு, இது ரெண்டுமே என்னை யோசிக்க வச்சுது. ஸோ நம்ம ஏன் வந்து இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற இலவை வந்து விட்டுறக்கூடாது? அது சோஷியல் ட்ரிங்கிங் சொல்லி வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, இல்லை பியர் வந்து என்னைக்கா குடிக்கிறது, லெகர் தான் அப்படின்னு சொல்கிறது, ஜஸ்ட் ஒயின் யா அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து பார்ட்டி வைக்கிறாங்க, கம்பல் பண்ணுறாங்க, பர்த்டே, சோஷியல் ட்ரிங்கிங்னு ஏதோ ஒரு நியாயம் சொல்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்ல. அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம வந்து இந்த ட்ரிங்கிங்கை விட்டுட்டா நாளை பின்ன நம்மளுக்கு ஏதாவது ஆச்சு நிஜமாவே அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே விழுந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் கேட்டாங்கன்னா அந்த 100 பேருமே நம்மளை ஆல்கஹால் கூட சம்மந்தப்பட்டு வந்து கேட்காம இருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற கெட்ட விஷயங்கள் மூலிமா மற்றவங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. பட் நல்ல விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. பட் ஒருத்தன் இதை பார்த்து வந்து அவனை மாதிரியே எனக்கும் நானும் பட்டிருக்கேன், நானும் வந்து மாறிடலாம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாளை பின்னர் நம்மளுக்கு எது நடந்தாலும் இவர் ஆல்கஹால் சம்மந்தப்பட்டு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விளக்க உரை இந்த இடத்துல கொடுத்துக்கலாமே. இந்த முக்கியமான முடிவை, சந்தோஷமான முடிவை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் காந்திக்கு அப்புறம் வந்து அகிம்சையை போதிச்ச ஒரு கட்சி மேலே ஒரு களங்கம் ஏற்படக்கூடாது. அரசியலாக பார்க்குற ஒரு கட்சி மேலே களங்கம் ஏற்படுத்தக்கூடாது. போங்காட்டம் ஆடாமல் நேர் வழியில் அரசியலில் பயணிக்கிற ஒரு கட்சி மேலே நம்ம முகத்தில் கூட காயப்படலாம், பட் அந்த கட்சி மேலே களங்கம் படக்கூடாது அப்படின்னு நினச்சி திமுக அரசாங்கமோ, திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவங்களோ, இல்லை அவங்களோட அடியாட்களோ யாருமே வந்து நம்மளை எந்த தாக்குதலுமே பண்ணல. தயவு செய்து நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எவனோ என்னை தட்டி கீழே விழுந்து எனக்கு ஏற்பட்ட அடிக்கு நான் கூட தப்பை இந்த காரணமாக ஏற்றுக்கிறேங்க. தயவு செய்து அந்த களங்கமில்லா கட்சி மேலே வந்து யாருமே வந்து குறை கூற வேண்டாம். நீங்களே ஏதோ ஒரு தியரியை வந்து பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் மனசாட்சியில் நம்ம சொல்லியிருக்கான், மச்சான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தாண்டா அவன் மூஞ்சிலே வந்து ஓங்கி குத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி லைட்டாக ஹர்ட் ஆகிட்டேன். அப்படிங்கிறதுனால இதன் மூலியமாக உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் இந்த 2 விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏறின பேயாக தொட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அதை வந்து ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 10 steps to do something அப்படின்லாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். பட் எந்த ஸ்டெப்ஸுமே அது மாதிரிலாம் பண்ணாது. நிறைய பேர் உங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா வந்து கவுன்சிலிங் மூலியமாக முழுசாக மாறிடுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் நான் மாறிடுவேன், இந்த இடத்துல போய் நான் உட்காந்து அப்படி இருப்பேன், அதை விட்டு தள்ளி இருந்தால் இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி தான். பட் முழு மாற்றம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை அந்த போக்கிரி விஜய் டைலாக் மாதிரி தான். நம்ம முடிவு பண்ணுறோம், அப்புறம் எவன் வந்து சொன்னாலும் எந்த ஒரு ரீசனுக்காகவும் எந்த ஒரு சோகத்துக்காகவும் திருப்பியும் அந்த ஒரு தப்பான பழக்கத்துக்கோ இந்த ஒரு ரூட்டீன் ஹேபிட்டுக்கோ நம்ம வந்து போகவே மாட்டோம். ஸோ அதை நீங்கள் ரொம்ப ப்ரெஷர்லாம் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் ஜாலியாக யோசித்து உங்களோட ப்ராசஸில் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளும் அதெல்லாம் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க தோணும். ஏன்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் நான் அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு களவும் கட்டு மரன்னு விட்டுருக்கேன். இப்போ திரும்பி பார்த்தா வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஏன் பண்ணோம், அதெல்லாம் ஒரு தேவையே இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த இந்த இன்சிடென்ட் மூலிமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி இந்த இயரோட ஃபர்ஸ்ட் மந்தில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் உங்ககிட்ட 1% போய் சேர்ந்துருந்தா அது எனக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பல புரளிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து இதை வச்சு உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன சேட் வச்சுக்கலாமே அப்படின்னு தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்மளோட முகத்தை பார்க்கறதுனால ரொம்ப பர்சனல் நிறைய பேர் வந்து டிஎம்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. அந்த லவ்வுக்காக எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் வந்து என்னை அறிவுறுத்தினார். அந்த அறிவுறுத்தல் வந்து தவறு இல்லை, கரெக்டு, நியாயம் நினச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லி ஐ குவிட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க, யூடியூப்பை குட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, இன்னும் நிறைய வீடியோ போட்டு உங்களை தொல்லை பண்ணிட்டு தான்டா போவேன். பாய்.